உலகின் ஒவ்வொரு சமையலறையிலும் இந்தியாவில் விளைவிக்கப்படும் ஏதாவது ஒரு பொருள் இருக்க வேண்டும் என்பதே தமது கனவு என பிரதமர் மோடி தகவல். நாட்டின் பழம்பெருமையை காக்கவும் புகழ் வாய்ந்த எதிர்காலத்தை உருவாக்கவும் நடவடிக்கை எனவும் உறுதி. ஜவுளி, சுற்றுலா, தொழில்நுட்ப துறைகள் நாட்டின் வளர்ச்சிக்கான மந்திரங்கள் என பிரதமர் மோடி பேச்சு. பல்லாயிரம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வல்லமை இத்துறைகளில் உள்ளதாகவும் உரை. தமிழ்நாட்டில் தொடர்ந்து வறண்ட வானிலை நிலவி வந்த நிலையில் மழைக்கு வாய்ப்பு. வரும் 26, 27 ஆகிய தேதிகளில் கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். தமிழகம் முழுவதும் முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 762 வகையான மருந்துகளை 50 முதல் 75% வரை குறைந்த விலையில் விற்க நடவடிக்கை. முதல்வர் மருந்தகங்களில் நீரிழிவு, இரத்த அழுத்த பாதிப்பு உள்ளவர்களும் குறைந்த விலையில் மருந்துகளை வாங்கலாம். இனிவரும் காலங்களில் படிப்படியாக மருந்துகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஜெயலலிதா என பிரதமர் மோடி புகழாரம். ஜெயலலிதாவுடன் கலந்துரையாடியது தமக்கு கிடைத்த பாக்கியம் என்றும் பிறந்த நாளையொட்டி வலைப்பதிவு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் எடப்பாடி பழனிசாமி. 77 கிலோ எடை உள்ள கேக்கை வெட்டி தொண்டர்களுக்கு வழங்கினார். தமிழ்நாட்டில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடிய அதிமுகவினர் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கினர். பிரதமரின் மக்கள் மருந்தகத்தை பார்த்து முதல்வர் மருந்தகம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக சமூக வலைதளத்தில் மீம் பகிர்ந்து அண்ணாமலை விமர்சனம். நகல் என்றுமே அசலாக முடியாது என்றும் கருத்து. இந்தி எழுத்துக்களை அழிக்கும் திமுகவினரின் செயல் போலி நாடகம் என அண்ணாமலை விமர்சனம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏன் 3வது மொழி கற்கும் வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை என்று கேள்வி. ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள வேதா இல்லத்தில் நடிகர் ரஜினிகாந்த் மரியாதை. ஜெயலலிதா மறைந்தாலும் அவரது நினைவுகள் நீங்காமல் அனைவர் மனதிலும் உள்ளதாக பேட்டி. மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள தாவேக 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். வழிநெடுகிலும் விஜயை வரவேற்கும் விதமாக பேனர்களும் கட்சி கொடிகளும் நிறுவப்படுகின்றன. கோவில் நகரமான மதுரை குப்பை நகரமாக மாறி வருவதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி வேதனை. மதுரை மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்வதே இல்லை என நீதிபதிகள் அதிருப்தி. மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் காலியாக உள்ள பதவிகளை 3 மாதங்களில் நிரப்ப தமிழக அரசுக்கு உத்தரவு. குற்றங்கள் அதிகரிக்கும் நிலையில் ஆணையம் என்று என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உயர்நீதிமன்றம் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல். சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆன்லைன் மூலம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் சமர்ப்பித்தனர். சென்னை திருவான்மையூர் டைடல் பார்க் சந்திப்பில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கட்டப்பட்ட யூ வடிவ மேம்பாலம். பாலத்தை விரைவாக திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை. நாட்டில் அதிகரித்து வரும் உடல் பருமன் பிரச்சினை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு 10 பிரபலங்களின் பெயர்களை குறிப்பிட்டு வேண்டுகோள் விடுத்த பிரதமர். தன்னை போன்றே ஒவ்வொருவரும் தலா 10 பேரை பரிந்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வலியுறுத்தல். மகா கும்பமேளாவில் இதுவரை 63 கோடி பேர் புனித நீராடி உள்ளதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தகவல். இன்னும் 2 நாட்கள் உள்ள நிலையில் மேலும் 2 கோடி பேர் புனித நீராடுவார்கள் என்று எதிர்பார்ப்பு. வெளிநாடுகளுக்கு நிதியுதவி அளித்து வந்த USAID அமைப்பிலிருந்து 2000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்தார் ட்ரம்ப். பணியில் உள்ள எஞ்சியோருக்கு கட்டாய விடுப்பு வழங்க உத்தரவு. ஜெர்மன் பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற பழமைவாத கூட்டணியின் தலைவரான ஃபிரெட்ரிக் மேர்ஸுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாராட்டு.
ஓலாப் ஷோல்ஸ் ஆட்சி மீது ஜெர்மனியர்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டதே முடிவுகள் மாற காரணம் என்றும் வலைப்பதிவு. பாகிஸ்தானில் நடைபெறும் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடருக்கு ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பால் அச்சுறுத்தல் என தகவல். போட்டியை காண வரும் சீனா, அரபு ரசிகர்களை கடத்த பயங்கரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக பாகிஸ்தான் புலனாய்வு பிரிவு எச்சரிக்கை. இந்திய பங்குச்சந்தையில் தொடர்ந்து 5வது நாளாக வர்த்தகம் சரிவு. சென்செக்ஸ் 857 புள்ளிகள் வீழ்ச்சியடைந்ததால் முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 5 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு என தகவல்.